புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி குட்டியாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற மெசேஜ் பெருசாக தானே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பழைய காலத்து ஸ்டோரி தான். ஒரு மகாராஜா ஒரு பெரிய தேசத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு தேவை வந்தது. மகாராஜாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, மகாராஜாவாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் அப்பப்போ தேவைகள் இருக்கும் தான். அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகள் அவங்கள நிறைய புதுசான மனுஷர்களை எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துச்சு. அப்படி பார்க்குறபோது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த தேசத்தில் இவருக்கு புதிதான ஒரு நல்ல வீரன் வேணும், அமைச்சர் வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் இருந்தாலும் கூட இளைஞர்களாக கொஞ்சம் பேர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னு யோசித்தார். அரண்மனையிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து வீரர்கள் வேணும், அரண்மனைக்கு அதிகாரிகள் வேணும், நாட்டுக்கு அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொன்னோம்னா பல பேர் அந்த ஐடியாவில் அந்த மைண்ட் செட்லேயே வருவாங்க. அப்படி வர்றவங்க சில பேர் போலியாகவும் இருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டிக்காமல் போலியாக நடிக்கவும் செய்வாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு வேணால் சரியாக இருப்பாங்க, ஆனால் போக போக அவங்களுடைய குணம் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இந்த மன்னனுக்கு அறிவிப்பு பண்ணி வேலைக்கு இன்டர்வியூ பண்ணி ஆள் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, அதில் விருப்பமும் இல்லை. ஆனாலும் புதிதாக இளைஞர்களாக தன்னுடைய சபையில் அமைச்சரவையில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த ராஜா என்ன பண்ணார், நகர்வலம் போயிட்டே இருந்தார். அப்படியே போயிட்டே இருக்கிற போது கொஞ்சம் நகரத்துக்கும் காட்டு பகுதிக்கும் நடுவான ஒரு சாலையில் போயிட்டே இருந்தார். அப்படி போகிற போது இடையில பாதையில் ஒரு பெரிய பாறாங்கல் பாதையை மறிச்சா மாதிரி இருந்தது. இந்த ராஜாவுக்கு இதை பார்த்த உடனே ஒரு யோசனை தோணுச்சு. உடனடியாக அவர் வீரர்களையோ அமைச்சரையோ சொல்லியிருந்தாருன்னா அவங்க அந்த பாறாங்கல்ல பாதையை விட்டு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய தேரை ஒரு ஒதுக்குப்புறமாக மறைவான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இவர் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு உக்காந்துக்கிட்டார். ஏன்னா பாதை இருக்குது, அதில் பொதுமக்கள் அப்பப்போ போக வர செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ராஜாவுக்கு ஒரு யோசனை, தனக்கு தேவையான வீரன் யாராவது இந்த வகையில் கிடைக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ அவருடைய பக்கத்தில் இருந்த அவர் அமைச்சர்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா, அந்த அமைச்சர்கிட்ட ஒரு பொட்டலத்தில் ஒரு மூட்டையில் தங்க காசுகளை போட்டு அதை சுருட்டி கொண்டு வந்து பாறைக்கு அடியில் வைங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே அந்த அமைச்சரும் செஞ்சார். பிறகு எல்லாரும் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் அந்த பாறாங்கல்ல பார்த்துட்டு, இது என்னப்பா அப்படி பாதையில் கிடக்கு அப்படின்னு பல பேர் அழுத்துக்கிட்டாங்க. அப்படியே சுற்றி போனாங்க. இன்னும் சில பேர் அந்த பாறாங்கல்ல பார்த்துட்டு, அட பாவி எந்த மாதிரி நடுவில் இருக்குதே, பல பேருக்கு இடையூறாக இருக்குதுன்னு கல்லை திட்டிட்டு போனாங்க. இன்னும் அடுத்த ஒரு செட்டு மக்கள் வந்தாங்க. அவங்க இன்னும் ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்படியோ காட்டு பாதைக்குள்ளே பாறாங்கல் விழுந்ததை மகாராஜாவுக்கு தொடர்பு படுத்தி, இந்த ராஜாவோட ஆட்சியில் ஒன்றுமே சரி கிடையாது, பாரு பாதையில் கூட பாறாங்கல் கிடக்கு அப்படின்னு ராஜாவை திட்டினாங்க. ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடப்பாவிகளா, நானா கொண்டு வந்து கல்லை போட்டேன், அதுவா இருக்கு, அல்லது வேற யாராவது போட்டிருந்துருக்கலாம், எவனோ பண்ணதுக்கு நம்மளை திட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னு ஒரு கொஞ்சம் வருத்தமும் அதிர்ச்சியுமா இருந்தது. இப்படி நாட்டு மக்கள் பல பேர் அந்த பாறாங்கல்ல பார்க்குறதும் அதை பற்றி கருத்து சொல்கிறதும், சில பேர் இதெல்லாம் இந்த பக்கம் வராதிங்க, அப்படி போங்க இப்படி போங்கன்னு சுற்றி சுற்றி போகிறதுமா இப்படி செஞ்சுட்டே இருந்தாங்க. ராஜாவுக்கு இதை பார்க்க நேரம் போனதே தெரியல. அதே நேரத்தில் மக்களுடைய பலதரப்பட்ட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறையவே புரிஞ்சுக்கிட்டார். சரி, மக்கள் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது, இந்த பாறாங்கல்ல யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம கிளம்பலாமா அரண்மனைக்குங்கிற அளவுக்கு அவருக்கு யோசனை வந்தது. அப்போ அந்த இடத்துக்கு 2 நண்பர்கள் 2 இளைஞர்கள் வந்தாங்க. அப்படியே வந்துட்டே இருந்தவங்க பாதையில் இந்த பாறாங்கல்ல பார்த்தாங்க. பார்க்குற போது அது வித்தியாசமாக, மற்றவங்கெல்லாம் கடந்து போகிறதுலையே தான் இருந்தாங்க, எப்படி அதை சுற்றிட்டு போகிறதா என்ன ஏதுன்னு. ஆனால் இந்த 2 இளைஞர்களும் அது பக்கத்தில் நின்னாங்க. அரண்மனைக்கு புறப்படுவோமான்னு நினச்ச ராஜாவுக்கு இவங்களை பார்த்த உடனே ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. சரி, கொஞ்சம் நேரம் பொறுங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவர் அதே இடத்துலையே மறைஞ்சிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்தாரு. அதில் ஒரு நண்பன் சொன்னான், இங்கே பாருடா, பாதையில் பாறாங்கல் இருக்குது, எத்தனை பேர் போவாங்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இடையூறாக இருக்கும், இதை யாராவது இங்கேருந்து எடுக்கணும்னு தோணிச்சா வா
நம்ம இதை சரி பண்ணுவோம் அப்படின்னுட்டு அந்த பையன் என்ன பண்ணாரு, அந்த கல்லை அப்படியே தள்ளி 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 அவன் நண்பனையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டு 2 பேருமா முயற்சி பண்ணி அவ்வளோ பெரிய கல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாதையை விட்டு நகர்த்திட்டாங்க. ராஜா அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார். அப்பா, நம்ம ஆட்சிக்குள்ள இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட ஒருத்தனாவது இருக்கானே அப்படின்னு நினச்சி, பரவாயில்லையே இந்த பையனுக்கு நல்ல எண்ணமும் இருக்குது, பெரிய வீரமும் இருக்குது, பெரிய பாறாங்கல்லையே தள்ளுறானே அப்படின்னு அவன் மேலே ஒரு அபிமானம் வந்தது. 2 பேரும் அந்த கல்லை தள்ளி ஓரமாக போட்டதுக்கு அப்புறமா தான் கீழே பார்க்குறாங்க. பாறாங்கல் இருந்த இடத்துக்கு அடியில் இருந்த அந்த தங்க காசுகளை 2 பேரும் பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்த்த உடனே 2 பேருக்கும் குழப்பமாக இருக்குது. வீரன் சொல்கிறான், என்னடா இது, கல்லை நகர்த்தினா நமக்கு ஒரு பெரிய பரிசு பொக்கிஷமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் பக்கத்தில் இன்னொரு நண்பன் முதல்ல அமைதியாக இருந்தான் இல்லையா, அவன் சொன்னான், கொஞ்சம் பொறு, நம்ம செஞ்சது பொதுநலத்துக்கான வேலை, நம்ம காசு கிடைக்கும்னு நினச்சி செய்யலை. இந்த பாதை சரியாக இருந்தால் நமக்கும் வசதி, நம்மளை மாதிரி வழிப்போக்கர்கள் எல்லாருக்கும் வசதின்னு நினச்சி தான் செஞ்சோமே தவிர இந்த வருமானத்துக்காக இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எந்த பாதையிலையுமே நமக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருளையும் எடுத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு தர்மம் கிடையாது. அதோடு சேர்ந்து இந்த காசை தொலைச்சவங்க மனசு எவ்வளவு பரிதவிக்கும், அவங்கள சங்கடப்படுத்தி இந்த காசை நாம் சொந்தமாக்கிக்கிட்டோம்னா அது நமக்கு ஒட்டவே ஒட்டாது. அதனால் இந்த பணத்தை ஒன்று கொண்டு போய் கோயில் உண்டியலில் போடணும், இல்லை அரசாங்கத்தில் கொடுக்கணும். அரண்மனையில் கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்க அதை யாருக்குன்னு தேவையோ அவங்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு அந்த நண்பன் சொன்னானா. 2 பேரும் ஆமாம் அதான் சரின்னு சொல்லிட்டு அந்த பண மூட்டையை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மகாராஜா டக்குன்னு வெளியில் வந்தவர் 2 பேரையும் நிறுத்தினார். முதல்ல பாறாங்கல்ல நகர்த்தி பெரிய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி அதை பாதையை சரி பண்ணினான் இல்லையா, அவனை அந்த அரண்மனைக்கு அந்த ராஜ்யத்துக்கு தலைமை தளபதியாக நியமித்தார். அடுத்த ஒருத்தன் எத்தனை தான் பெரிய பொற்காசை கிடைச்சாலும் கூட அது நமக்கு சொந்தம் இல்லை, அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு நேர்மையோட தர்மத்தை சிந்திச்சான் பார்த்தீங்களா, அவனை அமைச்சராக நியமித்தார். இப்படி வீரமும் அறிவும் கருணையும் நேர்மையும் சேர்ந்ததுன்னா எந்த நாடும் வளமாகத்தான் இருக்கும் இல்லையா? சிந்திக்கலாம்.